ஹலோ மை டியர் பசங்களா, என்ன பசங்களா, இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே 11th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க பசங்களா. 12தோட இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்களா? ஈஸியும் இல்லை, மாடரேட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, லாஸ்ட் 3 நாள் மாங்குன்னு நானும் ஆஷா மேமும், குறிப்பாக ஆஷா மேம் சொல்லி கொடுத்த எல்லா கண்டென்ட்டும் அதே ரிலேட்டடாக அதே மாதிரி அப்படியே வந்திருக்கு. அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்களும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் எல்லா வீடியோஸையும் எல்லா பிடிஎஃபையும் கலெக்ட் பண்ணி சூப்பராக படிச்சிட முடியும். இதை மட்டும் படித்தா போதும்டா. நாங்கள் ஆல்ரெடி என்னென்னலாம் சொல்லி கொடுத்தோமோ அதை மட்டும் படிங்க. அதை படிச்சுட்டு போனாலே நாளைக்கு நீ எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்கிட முடியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்சர் கீ. 11th ஆன்சர் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார், எங்களுக்கு தான் பப்ளிக் எக்ஸாமே இல்லையே. பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படிங்கிறது 200% கரெக்டு தான். ஆனால் திருத்தக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பப்ளிக் திருத்தினவங்க, இப்போ பப்ளிக் திருத்த போகிறவங்க, அவங்க தானே திருத்துறாங்க. மார்க்கிங் சிஸ்டம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே எந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதே பேட்டர்னில் தான் நீங்கள் இந்த தடவையும் பண்ண போகிறீங்க. அதே மாதிரியே கரெக்ஷன் பண்ணுங்கள். ஃபெயிலியர்ஸ் இருந்தால் ஃபெயில் பண்ணுங்கள். நல்லா எழுதியிருந்தாவும் இல்லை இதுதான் ப்ரொசீஜர், நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்சர் கீ பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நல்லதும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஜியோட ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் அவங்க இதில். ஸோ லாஸ்ட் இயர்க்குரியது 2025 நடந்தது. எப்பயுமே கொஷின் நம்பர் போடணும், இதெல்லாம் பப்ளிக்கு தான் சார் இங்கே கிடையாதுன்னு நினைக்காத. ஈவன் நம்ம ஸ்கூலில் திருத்தினாலும், ஏன்னா இது வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் திருத்த போகிறாங்கன்றது இன்னும் கேரண்டியாக கிடையாது. ஏன்னா இன்டர் ஸ்கூலு இன்டர் டிஸ்ட்ரிக்ட் பேப்பர் கரெக்ஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்க்கு என்ன ஆன்சர், ஆண்டனிம்க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்த்துருப்பா. அப்ரிவேஷன், இது எல்லாத்துக்குமே ஆப்ஷனை எழுதுறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் என்னென்ன வார்த்தைகள் கரெக்டான ஆன்சரோ அந்த வார்த்தைகள் மட்டும் எழுதினாலே போதுமானது தான். அந்த கீவேர்டுன்னு சொல்லுவாங்களே அது மட்டும், ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு இதெல்லாம் அதை மட்டும் எழுதினாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இஆர்சி என்ன பண்ணணும் அப்படின்னு. இஆர்சியில் போயமும் பொயட்டும் எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டா? போயம் அண்ட் பொயட்டுக்கே 2 மார்க் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா இயர்ஸுக்கும் நீங்கள் போயம் அண்ட் பொயட்டை படிச்சுட்டு போனால் கூட ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின் புக்கில் இருக்குது. ஒரு ஆவரேஜாக ஒரு ஹாஃப் பேஜ் அல்லது ஒரு 5 to 6 லைன்ஸ் எழுதினாலே போதுமானது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினாலே 3 மார்க்ஸ் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரைபிங் ப்ராசஸாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், இமெயில் ரைட்டிங்கு, ஆர்டிக்கல் ரைட்டிங்கு, சென்டென்ஸ் பேட்டர்ன், இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுத்து ஒவ்வொன்றையும் ஸ்பெசிஃபை பண்ணி இப்படி தான் பண்ணணும், இதுதான் இதோட பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. அடுத்து பை சார்ட் கேட்டால் எப்படி பண்ணணும், காஃபி எப்படி போடுறது, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் ப்ராசஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் கூட கேட்பாங்க. வாட்டர் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஒரு கிஃப்ட் எப்படி ரேப் பண்ணுறது, ஒரு ஷர்ட்டை எப்படி அயர்ன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்டில் எப்போயுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. பேராகிராஃப்க்கு 5 மார்க் போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. பேராகிராஃப்க்கு 5 மார்க் கட்டாயமாக கொடுப்பாங்க. எப்போனா நீங்கள் ஒரு 3 to 3.5 பேஜஸ் எழுதியிருக்கணும், நல்ல எலாபரேட் பண்ணி டீட்டெயிலாக, கிராமட்டிக்கல் எரரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியோட கரெக்டாக எழுதியிருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு 5 மார்க்குன்றது ஷியோராக கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும். சம்மரி ரைட்டிங்கில் எப்போயுமே ரஃப் டிராஃப்ட்டுக்கும் ஹெட்டிங் போட மறந்துடாதீங்க, ஃபேர் டிராஃப்ட்டுக்கும் ஹெட்டிங் போட மறந்துடாதீங்க. ரஃப் டிராஃப்ட்டை அடிச்சிருங்க. கீழே வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி அப்படிங்கிறத எழுத பழகிக்கோங்க. எப்பயுமே என்ன அப்படின்னா 3ல் 1 பங்கு இருக்க மாதிரி அதை வந்து ரொம்ப கன்சிடர்லாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இத்தனை வார்த்தை தான் இருக்கணும் அப்படிங்கிறது கன்சிடரேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நோட் மேக்கிங் எழுதுறீங்க, இல்லை நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்கன்னா ஹிண்ட்ஸு, பாயிண்ட்ஸு, சப்டைட்டில், சப்டிவிஷனு, ஃப்ளோ சார்ட் ஃபார்மேட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதினாலே உங்களுக்கு மார்க் உண்டு. ரைட்டா? டைட்டிலுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் ஈவன் பேசேஜ் எழுதுறது, இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ஸ்கீமில் கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே நோட் மேக்கிங்கை விட சம்மரி இஸ் ஆல்வேஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அதனால் அது வந்து எப்போயுமே யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சம்மரி வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சம்மரியோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க.
லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரைட்டா அட்வர்டைஸ்மெண்ட் பயோடேட்டா லெட்டர் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் பயோடேட்டா பற்றி எழுதிடலாம். இல்லை பர்சனல் லெட்டரில் பாடி ஆஃப் த லெட்டருக்கு கொஞ்சம் அதிகமான மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது, அதனால் பாடி ஆஃப் த லெட்டர் எழுதாமல் இருக்குது நல்லது. எரர் ஸ்பாட்டிங் பாருங்கள், ஃபர்னிச்சரு, ஆர்டிக்கல், தோ, பட், த, பிசைட்ஸு, இதெல்லாம் நானும் ஆசிரமமும் நிறைய தடவை சொல்லிக் கொடுத்தேன். லாஸ்ட் 3 நாளில் எரர் ஸ்பாட்டிங் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் 12th வந்திருக்கு. உனக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் வரும். அதனால் அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா. இல்லை இந்த பிளாங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே எதுனாலும் நீ எழுதலாம். உனக்கு எது தெரியுமோ அதை எழுதிக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே நீ எழுதுங்க. இந்த மாதிரி தான் இருக்க போது ஆன்சர் கீ எல்லாமே. இதே ஆன்சர் கீயை கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அதனால் ஆன்சர் கீ ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துட்டு போகிறது. ஸோ உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், நம்ம இப்படி தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு. இதை பேஸாக வச்சுட்டு கண்டிப்பாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஷியோராக நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட அதிகமான மார்க் வாங்குவீங்க. கொஷின் பேப்பர் ஈஸியோ மாடரேட்டோ டஃப்போ, பட் நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே சூப்பர் மார்க் கிடைக்கும். இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கலனா இப்போயாவது மித்த வீடியோஸ் பார்த்துருங்க. அடுத்து நம்மளோட மேஜர் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் சூப்பராக வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா, பாய்.